ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு ஒரு 1.5 வாரமாகவே ஃபுல்லாக சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ சேம் திரும்ப அதே சொல்கிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். இதில் பா விஜய் சார் வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்லை. பட் இந்த கதை வந்து தயாரித்த டக்குன்னு ஒரு எதிர்பாராம டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்காக நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பா விஜய் சார் இந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஹாரர் வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. கதையை கேட்டேன். கதையை கேட்டவுடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு தான். இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர், அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும். இப்போது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும், ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும். ஸோ ஜானர் பேஸில் இருக்கும். பட் இந்த ஃபிலிம் இந்த இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பா விஜய் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமாக அந்த காஞ்சனா டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் இதில் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்கிறார், அதை சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்குது அதில். அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைமில் தான் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர், த்ரில்லர், காமெடி, அப்புறம் அனிமேஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மெயினாக நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில் போய் இந்த படம் வந்து போய் சேரும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். பட் என்னன்னா இந்த கிளைமேக்ஸில் நாங்களாம் நடிக்கலை. வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போது சொல்லிட்டு இருந்தேன், சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சாதாரணமாக ரோப் கிப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் இருக்கும், எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார், ஸோ ஃபுல்லாக போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வியப்பாக தான் பார்த்தோம், கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, எப்படா இந்த 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 சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வன்ஸை பார்க்கறதுக்கு. பட் கடைசியில் இப்போது லாஸ்ட் ஒரு ஒரு 1 month முன்னாடி தான் அந்த சீக்வன்ஸை பார்த்து உண்மையிலே ரொம்ப நல்லா, அதாவது இந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாகவே. அவ்வளோ யானை இருக்கும், அது இருக்கும், செட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜெலாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும், நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதில். ஸோ அதுக்கு வந்து பா விஜய் சாருக்கு வந்து என்னோட பாராட்டுகள் சார். உண்மையிலே நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சினிமாவில் வந்து நாங்களாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் இந்த லிரிசிஸ்டாக தான் உங்களை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். அண்ட் அதுலேருந்து நீங்கள் யூ பீன் அன் ஆக்டர், யூ பீன் அ டைரக்டர். பட் இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்டராக கூட இருந்திருக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து, ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு 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 ஒன் மேன் ஆர்மியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. இதில் என்னன்னா ஒரு எப்படியாவது ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு நல்ல ஜெயிச்சிடணும், எல்லா விதத்துலேயும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு ஒரு நல்ல விடாமுயற்சி. ஸோ உண்மையிலேயே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார். ஸோ வி ஆர் ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கணேஷ் சார் கிட்ட தான் போவோம். ஸோ கணேஷ் சார் கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ஆக்சுவலி ஒரு அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு
ஆக்சுவலி ஒரு 2-3 days வந்து ஒரு சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம். அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார், இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும்னு சொன்ன உடனே ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்கு அப்படி இதாக இருக்குன்னா ஒரு 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 2 days 3 days ஷூட் பண்ணிட்டு அண்ட் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங் இருக்கு, இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டுவர்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு முறையாக ப்ரெசென்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அண்ட் உண்மையிலே நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். தேங்க்ஸ் டு தீபக் ஃபார் ஷோயிங் மீ ரியலி நைஸ். அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் பிளஸ் ஒரு 2 ஹீரோஸ் இருக்கிறாங்க இதுல. ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பார் ஏன்னா இந்த பீரியட். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்ல நாங்கள் இருக்கோம், பீரியட்ல வந்து அவர் சார் இருப்பார். ஸோ அவர் சார்ந்ததான் இந்த கதை. ஸோ அவர் வந்து ஒரு விதையை போட்டிருப்பாரு. ஸோ அதுலேருந்து இந்த ப்ரெசென்ட்ல நாங்கள் வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் அன்ராவல் ஆகும். ஸோ அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டு ஷோ 2 tones. அண்ட் அதே மாதிரி அந்த பீரியடும் அதே மாதிரி திரும்ப அந்த ரூயின்ஸாக வேற காட்டணும். எங்களுக்கெல்லாம் லைக் செட்டில் இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிற செட்டு. ஸோ நான் சொன்னேன், சார் இந்த செட்டில் தான் நாங்கள் நடிக்க போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தால் அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக டஞ்சன் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் நம்ம ஜாலியாக நல்லா ஃபாரினர்ஸோடலாம் நடிகர், எங்களுக்குலாம் என்னப்பா ஒரு பேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ ரியலி லைக் த வே உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காரு. இந்த படத்தோட வந்து பாவிஜய் சாருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. அண்ட் நிச்சயமாக இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் மேஸ்திரி அவரும் பயங்கரமாக ஃபுல்லாக ராமலிங்கம் மேஸ்திரி அவருக்கு வந்து எங்களோட இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து அவருக்கு எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எடிட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் சாம் லோகேஷ். ரொம்ப கிறிஸ்பாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜனரஞ்சகமாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டோனில் படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட்டு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்டண்ட்டு கணேஷ் மாஸ்டர். அவர் நாங்கள் ஏற்கனவே சீரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அவ்வளோ ஷார்ட் பை ஷார்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிடுவார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நிச்சயமாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு இவ்வளோ நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து மிக்சட் ஜானராக இருக்கும்போது அவர் வந்து ஹி செட்ஸ் அ டோன். ஸோ அந்த டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர், காமெடி, அனிமேஷன், ஆக்ஷன், அதெல்லாம் அம்மாவோட சென்டிமெண்ட்டு. ஸோ நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35-40 ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பேன். அந்த ஃபிலிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜானர் 3-4 சாயலே இந்த படத்தில் அங்கங்கேருந்து அதாவது யுவன் சங்கர் ராஜா சாரோட ஒர்க் பண்ணதிலோட சாயல் நிறையா இருக்கும். ஸோ எங்களுக்கு ஆஸ் அ ஸ்டோரி சொல்லும் போதோ ஸ்டோரி படமாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஸ்டோரியை இன்னும் பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகக்கூடியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராஷி. ஸோ ராஷி இஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹிந்தி படம்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி இப்படின்னு இந்த படம் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் சார் இருக்கும்? ஒரு 1-2 இயர்ஸ் ஆயிடுச்சா சார்? ஸோ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 இயர்ஸாக அவங்களுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம். அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஸ்பீச் முடிக்கும்போது அச்சச்சோங்கிறது இந்த சாங் வந்து அகத்தியா பார்ட் 2ல பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன், சார் எனக்கு என்ன சார் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணலாமே சார், ஒரு அச்சச்சோ மாதிரி ஒரு சூப்பர் சாங் பண்ணலாமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் பாவிஜய் சார் ஒத்துக்கவே இல்லை. வேணாம் சார், இது ஃபீலே வேறு சார், படத்தில் வந்து எண்ட் பண்ணும்போது வேற ஒரு நாவல்ட்டியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் நம்ம நிச்சயமாக அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
அண்ட் இது பேசிக்காகவே இது ரொம்ப கிட்ஸை வந்து மைண்டில் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு யூ ஃபில்மா சார் இது யூஏயா PG-13. ஸோ PG-13 வந்து சேஃபு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீங்கள் படத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம் திரும்பவும். ஸோ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்னு உங்ககிட்ட எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவா விஜய் அவர்களையும் பதி அவர்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. அப்போ படத்துக்கு பேர் வைக்கல, படத்துக்கு பேர் நிறைய இருந்தது. கடைசியாக அகத்தியா அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு வந்தோம். அது ஏன்னா படத்தில் வந்து ஹீரோ ஜீவாவுடைய பேர் அகத்தியன், அதனால் அகத்தியான்னு படத்துக்கு பேர் வந்துச்சு. ஸோ வந்து கதை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே போகலான்னு சொன்னோம். போனாங்க, எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முடிக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு சார் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா சிஜி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்கிட்ட சிஜி கொடுத்துருக்கோம். 1.5 மணி நேரம் இந்த படத்தில் சிஜி மட்டுமே. ஸோ அது நடந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் சிஜியும் முடிஞ்சிச்சு. சரி, இவ்வளோ பண்ணிட்டாங்களே, எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு படத்தை அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. நன்றி விஜய் சார். கிட்டத்தட்ட 750 தியேட்டரில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் வந்து தெலுங்குலையும், கர்நாடகா அண்ட் ஹிந்தியில், மலையாளம், எல்லா ஏரியாலையும் எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட 750லேருந்து 800 தியேட்டரில் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இதை வந்து பிவிஆரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் வந்து சினிபாலிஸ்ன்றவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ரிலீஸ் ஆக போகுது. படமும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால இந்த 3 லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அடிக்கடி விஜய் அவர்களும் பதி அவர்களும் இது வரைக்கும் நான் நிறைய படம் எடுத்து இயக்குனரெல்லாம் அவ்வளோ பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஆனால் இந்த படத்தில் தான் இந்த டைரக்டரையும் இந்த கேமராமேனையும் தான் அதிக தடவை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, என்கிட்ட கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக 27ஆம் தேதி இதே இடத்துல ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், 6 o'clock இதே இடத்துல. ஸோ நீங்களும் படத்தை பார்த்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க, அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிக்கில் முருகன் வந்து எனக்கு நீண்ட நாளாக எப்படி ஜீவாக்கு படத்துலேருந்து தெரியுமோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக தெரியும். நானும் ஒரு 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன். இந்த படத்தில் அவர் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு, அதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு படம் நிச்சயமாக இருக்குது, அது 2ஆவும் மாறுறதுக்கு. இல்லை, இந்த நம்ம ஏற்கனவே சீரு அப்படின்னு ஒரு படம் வேல்ஸ் ஃபிலிம் எடுத்தோம், அதில் நீங்கள் தான் ஹீரோவாக நடிச்சிங்க. அதிலிருந்தே நம்மளுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நட்பின் காரணமாக தான் இந்த படம் நமக்கு வந்துச்சு. இப்போது இன்னும் நல்ல நல்ல படங்கள் ஜீவாவை வச்சும் ஜெயம் ரவி வச்சு இன்னும் இப்போதைக்கு அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சைன் பண்ணி வச்சுருக்கோம், கூடிய விரைவில் வருகிறேன். நன்றி. ஆல்ரெடி ஹாரர் ஃபிலிமில் வேலை பண்ணிட்டேன், அரண்மனை 3ல, அரண்மனை 4ல. ஆனால் திஸ் டைம் இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஒரு புது எலிமெண்ட் இருக்குது இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார் ஹூ தாட் ஆஃப் இட். எல்லாருக்கும் தெரியும் அபவுட் ஹிஸ் ரைட்டிங். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் யூல் நோ அபவுட் ஹிஸ் டிரெக்ஷன் அபிலிட்டி ஆல்சோ. ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஒரு புது எலிமெண்ட் that we have in this film, you'll see it in the climax. As Deepak sir said, we've used a lot of new technology, or pudu technology we've used, and I think it's come out really well. எனக்கு horror
படம். I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see this film and they like it too. Ganesh sir ko romba romba thank you sir for believing in the film, for having faith in us and for pushing this film so much. We've just spoken about the film even in Mumbai, we've promoted, so thank you to Ganesh sir for that. The cinematography is brilliant, as he's spoken about it. He's done a great job. It's not an easy thing to shoot a film like this on this scale. Jeeva Pati, he's one of the most chilled out, fun people to work with, and I would definitely want to work with you again, Jeeva, in the future soon again. I hope this film does work for all of us. And audience ku kuda, I want to thank them for giving me so much love, especially the Tamil audience. I hope aasa padren that I do more and more Tamil films in the future. Thanks to the media also for constantly being a great support. And I promise you, Jeeva, in Agatya 2, maybe we'll have a song like Achacho because he misses that in this film. That's all. Thank you so much. கதை எழுதும்போது இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இது ஹாரர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாராலையும் ரசிக்க முடியும். அப்படிங்கிறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இதை உருவாக்க ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்த தேடல் அதற்காக பீரியட் போர்ஷனில் ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடித்து ஸ்கிரிப்டாக எழுதினதுக்கப்புறம் இதை தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது. ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப மனமும் வந்து பிஸ்னஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய முன்வந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெள்ளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ இருந்து என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்கார், கேமராமேன், இந்த படத்தோட டிஓபி. ஸோ 2 பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள். அந்த சமயத்தில் தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ அவரோட நான் நிறைய படங்கள், பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு. அப்படி ஆரம்பித்த ஒரு நட்பு பயணத்தில் ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன், இது மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், சார் ஹாரர் நான் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு. இல்லை சார், இது ஹாரர் படம் கிடையாது, ஹாரருங்கிறது நம்ம ஒரு லேபிளாக வச்சுருக்கோம், இதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது சார், இந்த கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரராக இதை ட்ரீட் பண்ணுவோம், ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படிங்கும்போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார், நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர், கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத அப்பயே சொல்லிட்டாரு. ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான வேலை, அதிகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம். அதில் ஸ்ரீ கணேசன் சார் அவருடைய இல்லத்தில் சந்தித்த நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம், அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார். நாங்கள் கேட்டது, நாங்கள் கேட்க தயங்கினது, நாங்கள் இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காமல் அவ்வளோ பேரையும், ராஷிகண்ணா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு, ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கும்போது அர்ஜுன் சாரை பேசி அவர் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடித்தா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும், அப்படியே பிரதிபலிக்கும். அப்படிங்கும்போது அந்த ஃபாரின்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் ஒரு மட்டில்டான்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு RRR படத்தெல்லாம் நடித்தவர், அவர் உள்ளே வந்தார். அப்புறம் யோகி பாபு சார், ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார், விடிவி, கின்சிலி, ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்தில் எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லேயும் சரி பீரியட்லேயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்செலவாச்சு, அதையும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே இங்கே வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்லலை, அவர்கிட்ட படம் பண்ணின கணேஷார்கிட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மயில் தொகை கேட்டால் ஒரு மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு. அவர் வந்து அந்த சினிமா மேலே வச்சிருக்கிற அந்த பேஷன், அந்த நேசம், அந்த காதல், இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன். இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்லை. படம் நல்லா இருந்தால் எல்லாரும் படம் கொடுப்பாங்க, அதனால அது வேற. பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ அந்த நேரத்தில் பெருமையோட இந்த படத்தில் நான் முழுமையாக ஒர்க் பண்ண காரணத்தால், எனக்கு நல்ல அனுபவ ரீதியாக தெரிஞ்ச காரணத்தால் அதை சொல்கிறேன். ஸோ அப்படி எங்களுக்கு
எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 65 நாள் 70 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலையும் மேட்டு, கிரீன் மேட்டு, எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாவே வச்சு முழுக்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எப்படிப்பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 90 நிமிஷம் இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு. எதுவுமே திணிக்கல. அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும், ரோப் எரேஸ், இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் விஎஃப்எக்ஸ் காட்சி தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு குறுகிய காலத்தில் பண்ணணும், படம் ரிலீஸுக்கு 1 வருஷத்துக்குள்ள பண்ணோம். அதுக்காக 1 வருஷம் டைம் எடுத்தோம். அதில் 14 கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க. ஸோ அதில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியாக இருக்கு நான் நம்புகிறேன். அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்தில் இருக்கும். ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து என்னுடைய குருநாதர் பாக்கியராஜ் சார் சொல்லுவார், நான் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியாக பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு. அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சது தான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. ஸோ அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றிகள் சொன்னால் கூட இந்த இடத்துல போதாது. அதே போல் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி, அது மிக முக்கியமானது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி நிறைய படங்கள், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், தமிழுக்கு ஒன்றை எழுத்துவோம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டிஓபியா மட்டும் இல்லாம ஒரு தோள் கொடுக்குற ஒரு தோழனா, ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல மிக அதிகமான, நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமா தீபக் பேரை சொல்லி தான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த 3 வருஷத்துல. அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு. அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பா பேசப்படும். நீங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால் அதை உணர முடியும் நான் நம்புறேன். அதே மாதிரி எடிட்டர் ஸ்டான் லோகேஷ், அவருடைய எடிட்டிங், ஏன்னா படம் வந்து 2 விதமான காலகட்டத்தில் நகரும். ஒன்று லைவ்ல போகும், இன்னொன்று ஒரு 1940 அப்படிங்கிற ஒரு பீரியட்ல அந்த படம் நகரும். ஸோ இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதம் அவ்வளோ அசாத்தியமாக அது வந்து அழகா இந்த படத்தில் நிகழ்த்தி கொடுத்திருப்பாரு ஸ்டான் லோகேஷ். ஸோ ரொம்ப அற்புதமான எடிட்டர். ஸோ அந்த எடிட்டருடைய பலம் நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த 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 எசன்ஸை கெடாமல் அப்படியே அந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம், அந்த எடிட்டிங் ஜாலமாக அமைஞ்சது. அதே மாதிரி அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் ஷண்முகம், ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர், காஸ்டியூம்ஸ் முக்கியமாக அந்த பீரியட் காஸ்டியூம்ஸை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார், பல்லவி மேடம், டீனா ரொசாரியோ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சதில் ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவரோட நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்போ துபாயில் இருந்த சமயம். ஸோ என்னை கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தார் கணேஷ் சார். ஸோ அங்கே தான் கம்போஸ் பண்ணோம். அந்த முதல் நீங்கள் பாட்டிலிருந்து இப்போ சித்தர் பாடல் எல்லாமே. ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப, அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங் அவருடைய எப்பவுமே யுவன்னாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க். அது கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் ஆகாது. அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேற லெவலில் மாறிச்சு ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ அப்படி ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார். இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைகளுடைய பெரிய ஆதரவோட, நல்ல உழைப்போட, நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியா எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாவதற்காக காத்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு நெருக்கமாக சொல்லிக்கிட நான் விரும்புறது, இது முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு 2.25 மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட, நல்ல தமிழ் வசனங்களோட, பாடல்களோட, அதே சமயத்தில் எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி, இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை. நிறைவாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனராக சொல்லும்போது, இயக்குனராக மட்டுமல்ல, ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது, எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம், அது ஒரு புல்லா கூட இருக்கலாம், அது ஒரு புல்லாங்குழலா இருக்கலாம். புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும், புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும். ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும். அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆயிடுச்சு. பாடலாசிரியர் அறிமுகமாகி நடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியா 27 வருஷங்களை கடந்துருச்சு. ஸோ 27 ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ளே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்று தான். சினிமாவினுடைய வெற்றி என்பது, சினிமாவில் ஜெயிக்கிறது, வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல, அது பலரும் கூடி செய்வது தான் வெற்றி. சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது. பல கலைஞர்களுடைய கூடி செய்வது தான் ஒரு கலைஞனுடைய வெற்றியா மாறும். அப்படி இந்த அகத்தியான்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள். என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி 28ஆம் தேதி வருகிறோம். வாழ்த்துங்கள். இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நான் பேசல, ஆனால் சாரை கூப்பிட்டுருந்தோம், அவர் பிஸியாக இருந்தார். அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ள என்ட்ரி வந்ததுலேருந்தே அவருடைய என்ன சொல்கிறது, அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது, ஏன்னா நான் அர்ஜுன் சார்கிட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்படி அவர்கிட்ட பாடல் எழுதுறதே பெரிய வேலை, அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய வேலை. ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு நடிகராக மட்டும் இல்லை, சீனியர், அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர். அப்படிங்கிறதால செட்டுக்குள்ளே வரும்போதே சீன் பேப்பரை படித்தோடனே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு, இது ஏன் இத்தனை கேமரா இருக்குது, இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ இந்த ஷார்ட்டை எங்கே போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சுருந்தோம்னா அவர் ஒரு கொஷின் பேப்பரை தான் வைப்பார். ஆனால் அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ டே 1 முதல் நாள் தான் இந்த கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ நானும் தீபக்கெல்லாம் முதல்ல பேசி வச்சுப்போம், அர்ஜுன் சார் வேற இருப்பா, இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு. ஸோ எல்லாத்துக்குமான விடை அவர் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய போக்கில் விட்டுருவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு அந்த உங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அந்த கதையினுடைய கோர், அந்த வேறு பகுதியில் அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப அந்த ஹைதராபாத்தில் கொஞ்சம் வரதா இருந்தது, அதனால் அவரை அங்கே கொஞ்சம் படப்பிடிப்பில் இருக்கார். ஸோ ப்ரீவியூ ஷோக்கு வரான் இருக்காரு, சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை. ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். இது கேள்வி இல்லை, பாராட்டு. அந்த அதான் இந்த படத்தில் விஜய் சார் இந்த படத்தில் அந்த மூலிகை பாட்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரீசெண்டாக அப்படி ஒரு லைன்ஸை வந்து எந்த பாட்டுலையும் கேட்டதா ஞாபகம் இல்லை. தமிழர் வாழ்வியல் எல்லா விஷயமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, பிரமிப்பாக இருந்தது. உங்கள் கவிதை தெரியும், இந்த பாட்டு வேற லெவலில் இருந்தது. பாராட்டுக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சந்தித் சார். ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்தில் எங்கள் டீமில் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல. அது சில நேரம் அப்படி ஆகிடும். நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால் பெருசாக சில நேரங்களில். ஆனால் நீங்கள் இப்போ முதல் முறையாக சொன்னது இது ஒரு துவக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி சார், நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விஜய் சார், உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இயக்குற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து எழுதியிருக்கீங்க. அண்ட் ஞாபகங்கள் படத்தில் நடிச்சிங்க, அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? இதை கேமியோ உண்டா? சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சூப்பர். ஜியோ, உங்களுக்கு சுந்தர் சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பே வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 crore கிளப் மாதிரி இப்போ பேய் கிளப்ல அவங்களா இருக்காங்க சுந்தர் சி லாரன்ஸ்லாம். இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க, வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமா அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ. அசுரர்கள் அந்த காலத்துல இருந்ததுல, ஆமா ஆமா, அந்த மாதிரி இப்ப ஏஞ்சல்ஸ், தேவதைகள், டெவில், ஒரு தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு வார் மாதிரி ஒரு யுத்தம்.
அதுதான் அப்படியே ஒரு ஒரு தீமா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது. அகத்தியா அப்படின்னு போட்டீங்க, ஓலைச்சுவடிலாம் வேற இருக்குது. ஜீவாவே நல்ல ஹைட்டு, அதை விட ராசிகன்னா பயங்கர ஹைட்டா இருக்காங்க. அகத்தியர் யார், அர்ஜுனா? நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. பட் இருந்தாலும் படத்துல வந்து அகத்தியா வந்து ஜீவா தான். நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது. ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசரு. இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாமல் ஐஸ்வரி சார்க்கு தான் சொல்லணும்னு போனீங்களே, என்ன காரணம்? எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் 1 செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார். நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருக்கிறேன் சார்னு சொன்னேன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டார். சார் வந்து இப்போ அப்பா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு. அதில் ஏற்கனவே 99ல் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா, ஸோ இப்போது அதுக்கப்புறம் 100 ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஜாலிக்கு தான், நான் எப்போயா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். எல்லாம் வீட்டுக்கு போனால் செம்ம அடி விடும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனாங்க, வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம். பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேறு கணக்கில் நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு, அந்த கணக்கில் இப்போ எதில் வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல. இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ், அது இல்லாமல் ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது, ஸோ அதனால வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. கரெக்டு சார். சார் இப்போ வெள்ளைக்காரங்களாம் வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க, நிறைய அழிச்சுட்டாங்க, நிறைய மறைக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா, இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா? இல்லை இருக்கு. தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு காட்சியை வச்சுருக்கோம். அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி, நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே, இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க. ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒரு இருக்குது. அது நிச்சயமாக அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள். நன்றி சார். படத்தை பார்க்கறப்ப 2 பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று பிரிட்டிஷா இல்லை ஃப்ரெஞ்ச் பீரியட் வருமா? ஃப்ரெஞ்சு தான். அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா? இருக்கு. கதையில கனெக்ஷன் இருக்கு, 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்கிரீன் பிளேவா சொல்லுவோம். என்னவா வராரு சார் கேரக்டர்? ஜீவா சார் வந்து அகத்தியாவா வராரு. அகத்தியானா அதாவது கேரக்டரா சொல்றேன். படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. ஸோ அதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிற தொழில இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா. அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது, அதுல இருந்து கதை அப்படி ஆரம்ப புள்ளி அதுதான். அவங்க வந்து அவங்க கூடவே படிச்ச ஒரு லவர், அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராஷிகண்ணா. டேரக்டர் சார், இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டேரக்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாக போடுவாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டு வருத்தப்பட்டார், எனக்கு ஒரு பாட்டு கேட்டு கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்ட்டு. அது அப்பவே சொன்னார் உங்ககிட்ட? இல்லை சொன்னார். சொல்லிட்டு சார்கிட்டையும் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு. இந்த படத்திலேயே வந்து 6 பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும். ஸோ இப்படி ஒரு பாட்டுக்குள்ளே காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல, ஒரு டூயட் சாங் அப்படின்னு போக முடியல. அதனாலதான்
இல்லை அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமா இருப்போம் அப்படி ஜீவா சார். சார் விஜய் சார் பழனியில் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எங்க சார் சார் மணி சார் சார் ஜெயச்சந்திரன் ஜெயசன் சார். சார் இந்த வழக்கமாக அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள் சீன்ஸ் எல்லாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதி தான். இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும், எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிக்கணும். ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான், அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரைட்டாக பண்ணியிருக்காப்புல. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காப்புல. இல்லை அதுக்காக கேட்கல சார். இப்போ டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்ல அந்த மாதிரி காட்சிகளுக்கு அப்படிதான் அந்த இருக்கும். மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி. அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ட்ரெயிலர் அந்த ஷார்ட் ரொம்ப இருட்டா இருக்குன்னு போடல. ஆமா. நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அப்புறம் ஜீவா சொல்லுங்க சார். சார் அது நீங்க கேட்டீங்களா, நல்லா பிரைட்டா இருக்கணும்னு. கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் PG-13 ஃபிலிம் சார். டார்க்கா பண்ணிட்டு அப்புறம் A சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு. அப்புறம் ஜீவா சார், அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமா சார், நீங்க வந்து அவர்தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேக்குறாங்க, யாரு கேள்வி கேக்குறாங்கன்னு. அப்புறம் சார் இந்த உங்க படத்துல வந்து 100வது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா இதுதான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல. அப்பா தெரியல சார், நீங்க தெரியல சார். அதான் கொஞ்சம் அவர் வந்து கடைசி படம் அறிவிச்சிட்டாரு, அதனால தான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இதுதான் நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஹலோ டைரக்டர் சார், இந்த படத்தோட மூளை வந்து திருமூலர்லேருந்து எடுத்தீங்களா? ஒன்று, சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வரீங்க சார்? சார் அது கதை, அது ஒரு அந்த கதையோடைய லைன்ல இருக்கும். அது இப்போ அதை நம்ம அதை பதிலாக சொன்னோம் வைங்களேன், அப்போ உங்களுக்கு படம் ஃபர்ஸ்ட் 27ஆம் தேதி பார்க்கும்போது அதோடைய சுவாரஸ்யம் லைனா சொன்னா இது ஒன்னே ஒண்ணுதான் சார். நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இவ்வளவுதான் சார் இதோடைய ஒன்லைன் சார். ஒரு அந்த நீங்க கேட்கறது புரியுது. உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா 27 ஈவினிங் இங்க காமிச்சிருக்கோம் சார். ஜீவா சார், நீங்க ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனாலதான் அடுத்த கூட நான் காசு இல்லாம கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்னீங்களா? இதுல செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா உங்க நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, உங்க சேல் செட்டு எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா, இல்ல உங்க பெருந்தன்மையான குணமா? இல்லை சார், இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாதாரணமாக இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன், சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடு. அதெல்லாம் அவங்க அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லி, நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்க, நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆகிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவார். அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு. அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது. சார் ப்ரொடியூசர் சார், இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி, ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து டிராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்கிறாப்புல உங்கள் ஹீரோ, அதாவது உங்கள் டைரக்டர். அவருக்கு ஏஜிஎஸ் 2 படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரக்டரா. அவரை ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம். அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. பாடலாசிரியரா இருந்தீங்க, அப்புறம் நடிகரா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க நான் பேசணும்ல வந்துட்டாருங்க. பாடலாசிரியர் இருந்துட்டு இருக்கீங்க, இயக்குனரா வந்துட்டீங்க, நடிகராவும் இருந்தீங்க. அடுத்து ப்ரொடியூசரா எப்போ வர போறீங்க? இந்த ஸ்ட்ராபெரி என்னோட படம் தான், நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். பட் இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான். சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார். அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம். ஸோ அவன் வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும் போது தான், அடடா இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே
ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கேயோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பொறியை எடுத்து இந்த கதை பண்ணும் சார். அப்படிதான் இந்த கதை உருவாச்சு. விஜய் சார், சரி, என் இனிய பொன்னிலாவை படத்துல இடம்பெறுமா இல்லை இங்க மட்டும் காட்டப்பட்டதா? அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது மொத்த டீடைல் சொல்லுங்க சார், ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனர்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் சரிகமா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போது தேட்டரில் என் இனிய பொன்னிலாவை நீங்கள் பார்க்கலாம். சார், தமிழில் மாத்திரமில்ல, இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேல்ஸாக இருக்குது. ஆனால் சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்காங்க. இந்த வருஷம் கம்மி, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள், தமிழ் சினிமா எப்படி இருக்குது, என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்குங்க, என்னென்ன பிரச்சனை? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க, அதனால் மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்கா நிச்சயமாக வெற்றி பெறும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். சார், VTV 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? VTV 2 இப்போதைக்கு இல்லை. பிடிகே பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேற நிறைய பார்ட் 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜீவா சார், உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இல்லை, இந்த லுக்கு வந்து இஸ் ஆக்சுவலி வேலையெல்லாம் இருக்கிற லுக்கு. நீங்க பார்க்கறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னமும் தமிழ்லையும் ஹிந்திலையுமே சுத்திட்டு இருக்கவங்க ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்தது ஹாலிவுட் சைட்ல இருந்து. நீங்க நடந்து வரப்ப பார்த்து நானே மறந்துட்டேன். வரலையே சார், நான் வெயிட் பண்றேன். பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. இங்க கோயின்சிடென்ஸாவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது யோசிச்சிங்களா? இதை பத்தி எதுவும் போயிட்டு இருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும்? யார்கிட்ட? anyone can answer. நான் அதான் 2 படமும் ஜெயிக்கட்டுங்க. ஏன்னா 2 படமும் ஜெயிக்கட்டும். அவர் ஒரு நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன். அவர் ஈரம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ நிச்சயமா ஒரு டெக்னிக்கலாக நிறைய எடுத்திருப்பாரு. அண்ட் நிச்சயமா 2 படமும் ஜெயிக்கட்டும். அண்ட் எங்க படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் பண்ணுவோம். பாவிஜய் சார், ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர்லயே நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க இதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது புக் இருக்கா? இல்ல இப்ப சொல்றதுனால ஓகே, எனிதிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் பிஹைண்ட்ல இருக்கா? இல்லை, இப்போ சார் ஒருத்தர் கேட்ட மாதிரி தான், இது திருமூலர் சம்மந்தப்பட்ட விஷயமானு கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதினது தான். திருமூலரும் அருணகிரிநாதர் எழுதின சில புத்தகங்கள், அதில் இருக்கிற குறிப்புகள். ஸோ இதுதான், இதை வச்சு தான் நம்ம அதை உருவாக்கணும். சார் தீபக் சார், அவருக்கு ஒரு கேள்வி சார். சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியா இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி? ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா சார், நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம். நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்களையும் வந்திருக்கோம், இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கோம். எனக்கு இதில் ஆக்சுவலாக டோனெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பேஸ்லேருந்தே ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷனில் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ப்ளூவை டோட்டலாக கட் பண்ணிட்டோம் சார். அதனால தான் எனக்கு ஃபைனலாக டோன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சது பீரியட் போர்ஷனில். இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணோம். ப்ளூ மேட்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருவாங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து டோட்டலாக அந்த பேக்ரவுண்டில் இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் லைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு
அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைவ்னஸ் கிடைக்கும். அது கன்ஃபார்மாக இந்த படத்தை நம்ம வந்து ஆடியன்ஸாக ஒரு விஷுவலாக ஒரு 100% ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்கும், ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எதுவுமே அது இப்போ நீங்கள் பார்த்து இதில் ரிவீல் பண்ணல. நீங்கள் 27 படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பாக. ஜியோ சார், இல்லை வேலைக்கு இல்லைன்றீங்க, லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க. கதை சொல்றதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட? ஆமா, கதை சொல்றதுக்கு வருது. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கதை சொல்றதுக்கு வருது இல்லை, ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை. ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும். அண்ட் நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், ஒரு காமெடி ஃபிலிம் படம் பண்ணி. நானும் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்கேன். ஆமாம், அவரும் ஒரு சந்தோஷம்னு ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அது முடிவு பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, என்னது இது? இல்ல அது சஸ்பென்ஸ். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.